Hello everyone. So RRB கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த செக்ஷன் கண்ட்ரோல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஜூலை 15th மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு அதில் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா, இது கண்டினியூஷன் வீடியோ தான். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். The circumference of the base of a cylindrical vessel is 220 cm and its height is 60 cm. How many liters of water can it hold? ஓகேங்களா, ஃபைன். ஸோ மென்சுரேஷன் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸு போன செட் ஆஃப் இதுலேயுமே பார்த்தோம், போன வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. 2 சிம்பிளாக இருந்தது, 2 எடுத்து கேல்குலேட்டிவாக இருந்தது, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கேயுமே நம்மளுக்கு மென்சுரேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருந்தது. ஸோ வெயிட்டேஜ் அதிகமாக மென்சுரேஷனில் கொடுத்துருக்காங்க. எக்காரத்து கொண்டும் மென்சுரேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ தமிழ் ஆல்ரெடி பார்த்துடலாம். ஒரு உருளை வடிவ பாத்திரத்தின் அடிப்பகுதியின் சுற்றளவு 220 சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 60 சென்டிமீட்டர் ஆகும். அப்பாத்திரத்தில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும்? ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர். ஸோ பேஸ் ஆஃப் த சிலிண்டர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 2πr. சிலிண்டரோட பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவாக இருக்கும்? 2πr. ஸோ 2πr ரேடியஸ். ஸோ ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதுலேருந்து. ஸோ நம்மளுக்கு வந்து ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க இல்லையா, கேட்குறது வால்யூம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வால்யூம் சிலிண்டர் ஃபார்ம்ல என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ அப்போது இந்த வால்யூமை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ரேடியஸோட வேல்யூம் வேணும், ஹைட்டு அந்த சிலிண்டரோட ஹைட்டும் வேணும். இங்கே சிலிண்டரோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் டேரெக்டாக கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இன்டெரக்டாக வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வால்யூம் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ 10 டைம்ஸு. ஸோ ஆர்ன்றது என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது 2 5 டைம்ஸு, ஆர் வில் பி 35. ஓகேங்களா, ஃபைன். ஸோ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி லிட்டர்ஸ். ஸோ வால்யூம் போயிடலாம் அடுத்தது. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஹெச். ஹெச் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 60 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்க வேண்டியது தான். 7 5s are 35. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 35 60 × 5 300, 22 × 35 அப்படியும் போட்டுக்கலாம், இல்லை 110 போட்டும் போடலாம், விச்சவர் வே. ஓகேங்களா, ஃபைன். ஸோ 175 கேல்குலேஷன் பார்ட் போடுறீங்க. 175 35 × 5, 5 3s are 15, 5 5s are 25, 15 + 20 வந்து 75. ஸோ 175 × 6 போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 0 இருக்குது. 105 550 வச்சுக்கலாம். இன்டூ 22 இருக்குது, இன்டூ 22. ஸோ 2 3 1 followed by 3 zeros. ஓகேங்களா, 2 3 1 followed by 3 zeros. ஸோ 231. அவங்க என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க, வால்யூம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, எந்த டேர்ம் பற்றி கேட்குறாங்கன்னா வால்யூம் தான் கேட்குறாங்க. ஆனால் எந்த யூனிட்டில் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ்ன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன யூனிட்டில் வந்திருக்கு? இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், நம்மளுக்கு வந்திருக்கக்கூடியது சென்டிமீட்டர் கியூப். ஸோ கடைசியில் கன்வர்ஷன் ஒன்று பண்ணணும். ஓகேங்களா, கடைசியில் கன்வர்ஷன் அப்படின்றது ஒன்று பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போது நம்மளுக்கு 1 லிட்டர் அப்படின்றது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வால்யூமை லிட்டர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 231 லிட்டர்ஸ். 231 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும். சென்டிமீட்டர் கியூப்ல சொன்னாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப்ல ப்ரெசென்ட் பண்ணணும். லிட்டர்ஸை கேட்டிருக்காங்க அப்படின்னா லிட்டர்ஸில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போது கன்வர்ஷன் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு லிட்டர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குது, சென்டிமீட்டர் கியூப்ல இருக்குது. ஒரு லிட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர் கியூப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. எப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய நம்பர்ஸ் 231 தான் இருக்குது. இருக்கிறதுல பார்க்கும்போது 231 தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. ஆனால் இது வேறு இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் கன்வர்ஷன்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மீட்டர் டு சென்டிமீட்டர், மீட்டர் டு கிலோமீட்டர், அந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ்லாம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதர்வைஸ் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The 7-digit number 71A510B is divisible by 3. Find the maximum value of A and B. ஓகேங்களா, find the maximum value of A and B. 71A510B என்ற 7 இலக்க எண் 3ஆல் வகுப்படும் A + B இன் அதிகபட்ச மதிப்பு என்ன? ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்பர் சிஸ்டமில் divisibility based question. ஓகேங்களா, divisibility based question. ஸோ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ், ஒரு 8-digit நம்பர், 9-digit நம்பர், 10-digit நம்பர் கொடுத்துட்டு இது வந்து எனக்கு 3ஆல் டிவைட் ஆகணும், இது 11ஆல் டிவைட் ஆகணும், இது 9ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இடைப்பட்ட அந்த டிஜிட்ஸ் கொடுக்காம இருப்பாங்க.
சில டிஜிட்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. அந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. இங்கே எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க. அந்த ஏ இருக்கிற இடத்துல பி இருக்கிற இடத்துல மோர் தென் 1 வேல்யூஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண நம்மளுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஸோ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட் 3ஆல் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டிஜிட்ஸ் எடுத்துக்கலாமா கணக்கில். ஸோ அப்போ 7 + 1 + a + 5 + 1 + 0 + b. ஓகேங்களா? ஸோ இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 5 + 1 இருக்குது, இந்த நம்பரை கூட விட்டுடலாம். ஓகேங்களா? எதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு 3 வருதோ, 3ஆல் டிவைட் ஆகுதோ, எதெல்லாம் கூட்டினா உங்களுக்கு 3யோட மல்டிபிளாக இருக்கோ அந்த நம்பர்லாம் விட்டுருங்க. ஸோ 5 + 1 6 இருக்குது, 6 3ஆல் டிவைட் ஆகும் விட்டுருங்க. பாக்கி இருக்க நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருக்குது, இங்கே 7 + 1 8 இருக்குது. ஸோ 8 + 0 உங்களுக்கு 8 தான். 8 + a + b இருக்குது. நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தனித்தனியாக நம்ம என்னன்றது கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a and b. ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a and b. a + b-யோட அந்த கூட்டுத்தொகை வந்து எவ்வளோன்றதை மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. நம்மளும் குரூப்பாகவே வச்சு நம்ம சால்வ் பண்ண பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னு பாருங்கள். இதோட ஹோல் ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். விச் மீன்ஸ் 3யோட மல்டிபிளாக இருக்கணும். ஸோ 8 இருக்குது, எனக்கு நியரஸ்ட் மல்டிபிள் பார்க்கும்போது 9. 3யோட நியரஸ்ட் மல்டிபிள் பார்க்கும்போது 9. இங்கே 9 வரணும் அப்படின்னா எனக்கு a + b-யோட வேல்யூ 1 வந்துச்சுன்னா 9 வரலாம். ஓகேங்களா? அது எப்படி வேணா இருக்கலாம் காம்பினேஷன். இங்கே 0 இங்கே 1, இல்லை இங்கே 1 இங்கே 0, எப்படி வேணா இருக்கலாம். நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. a + b-யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நம்மளோட எய்மாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எனக்கு 3யோட மல்டிபிள் வந்து 9 வரணும்னா a + b-யோட வேல்யூ 1 வரணும். இதோட நிப்பாட்டிக்கலாமா? கிடையாது. ஏன்? அவங்க கேட்கறது ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. எனக்கு a + b-யோட வேல்யூ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ என்னவோ அதுதான் அவங்க கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்த மல்டிபிள் பார்க்கும்போது 12. ஸோ 12 வரணும் அப்படின்னா 8 + எவ்வளோ போட்டால் 12 வரணும், 4 போட்டால் 12 வரணும். ஸோ a + b-யோட வேல்யூ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15னா 8 + 7 போட்டிங்கன்னா 15 வரும். ஸோ a + b-யோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18. ஸோ 18னா உங்களுக்கு 10 வரணும். ஸோ a + b-யோட வேல்யூ இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வரும். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 21. ஓகேங்களா? ஸோ 21 பார்க்கும்போது 13 + 8 போட்டால் 21 வரும். ஸோ இங்கே a + b-யோட வேல்யூ 21 அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். நம்மளே ஒரு கேப் வச்சுக்கலாம். எங்கே வந்து நம்மளுக்கு முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா நம்மளுக்கு வரல அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம். இங்கே ஏன்றது ஒரே ஒரு டிஜிட் தான். இந்த இடத்துல 0லேருந்து 9க்குள்ளே எனக்கு 1 டிஜிட் நம்பர் தான் வந்தாக முடியும். பின்றது ஒரே ஒரு டிஜிட் தான். இந்த இடத்துல எனக்கு 0லேருந்து 9க்குள்ளே ஏதோ ஒரு டிஜிட் தான் வந்தாக முடியும். மேக்ஸிமம் கேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டிலாம் அப்புறம் வச்சிருவோம். மேக்ஸிமம் கேஸ்ன்னு பார்த்தோம்னா a இருக்கிற இடத்துல 9, b இருக்கிற இடத்துல 9 வரும். மொத்தமாக கூட்டிங்கன்னா 18 வரும். ஸோ அப்போ a + b-யோட அதிகபட்ச வேல்யூவே இங்கே 18 தான் இருக்கணும். 18க்கு மேலே 19, 20, 21 போட்டோம் அப்படின்னா அது 2 டிஜிட் நம்பர்ஸாக இருக்க முடியாது. கரெக்டாக? a இருக்கிற இடத்துல 9 இருக்குன்னு வைங்க, b இருக்கிற இடத்துல 9 இருக்குன்னு வைங்க, மொத்தமாக ஆட் பண்ணிங்கனாலே 18 தான் வரும். இதில் இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அப்போ 18 இல்லை 18க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லிஸ்ட் பெருசாக போயிட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா வருது இல்லையா, எப்போ தான் முடியும், இல்லை அப்படியே கேல்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க மாட்டாமல் நம்மளுக்கு ஒரு டவுட் வருது இல்லையா, அந்த டவுட் எப்படி கிளாரிஃபை பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டுமே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ். அங்கே சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸில் அதிகபட்சமாகவே 9 தான் வரும். அப்படி இருக்கும்போது 9 + 9 18, 18 இல்லை 18க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டீங்கன்னா 21 + 3 24, 24 வரும்போது 16 வருது. ஓகே. அதுக்கப்புறம் 24 + 3 27, 27 வரும்போது இங்கே 8 இருக்குது, இங்கே 21 போட்டால் தான் 27 வருது. அப்போது எனக்கு 21 போட முடியாது. ஏன்னா ஏவும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரு, பியும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 18 தான் வரும். அப்போ மேக்ஸிமம் கேஸ் நம்ம கண்டுபிடிச்ச வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + b-யோட வேல்யூ 16. மேக்ஸிமம் கேஸ் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா a + b-யோட வேல்யூ 16. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் a + b for this question will be 16. The answer for this question will be 16. புரியுதா? ஸோ பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக தான் தெரியுது. ஆனால் எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய லாஜிக்ஸ் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே 2 இடத்துல நிறைய ஆன்சர்ஸ் வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அவங்க ஒன்று கிளியராக கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ட்டு. ஒன்று. ரெண்டாவது a இருக்கிற இடத்துல b இருக்கிற இடத்துல என்ன வரும்ன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த லிஸ்ட்டை எங்கே நிப்பாட்டணுன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு வரும். இல்லைனா நம்ம பாட்டு அந்த லிஸ்ட்டை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஓகேங்களா? அண்ட் ஆப்ஷன்ஸும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து டென்ஸில் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? 2 டிஜிட் நம்பர் தான் வந்துருக்கு, டென்ஸில் முடிஞ்சிருக்கு. நீங்களும் அப்போ எங்கே நிப்பாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. A can complete a piece of work in 57 days. A can complete a piece of work in 57 days. B is 80% less efficient than A. B is 80% less efficient than A. C is 50% more efficient than B.
B and C work together for 54 days. A alone will complete the remaining work in how many days? ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் இப்போ தான் பார்க்குறோம். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போது நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது. 3 பேர் வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் எப்படி சால்வ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். A ஒரு வேலையை 57 நாட்களில் முடிக்க முடியும். B இன் செயல்திறன் A ஐ விட 80% குறைவு. C இன் செயல்திறன் B ஐ விட 50% அதிகம். B மற்றும் C இருவரும் இணைந்து 54 நாட்கள் வேலை செய்கிறார்கள். மீதமுள்ள வேலையை A மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஓகேவா? ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எஃபிஷியன்சி ரேஷியோ போட்டுக்கலாம். ஏன்னா A வித் ரெஸ்பெக்ட் டு B வித் ரெஸ்பெக்ட் டு C அது என்னன்றது கொடுத்துருக்காங்க. ABCன்றதை ஒரு சிங்கிள் லைன் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கும் இண்டிவிஜுவல் ஒர்க் கம்ப்ளீட்டட் ரிமைனிங் ஒர்க் இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ABC இருக்காங்க இல்லையா? ஸோ ABCன்னு பார்க்கும்போது A, B and C அப்படின்னு பார்க்கும்போது B யோட எஃபிஷியன்சி என்ன சொல்கிறாங்க? B is 80% less efficient than A. B is 80% less efficient than A. ஸோ அப்போது B வந்து 5 இருந்தாங்க அப்படின்னா A வந்து எவ்வளோவா இருப்பாங்க? 80% கம்மினா அப்போ 20% இருக்காங்க 1/5. ஸோ இவங்க 5 இருந்தாங்கன்னா இவங்க 1 இருப்பாங்க. கரெக்டாக? இவங்க 5 இருந்தாங்க இவங்க 1 இருப்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? 80% குறைவுன்னு சொல்கிறாங்க. 80% குறைவுனா அப்போ எவ்வளோ பர்சன்ட் தான் இருக்காங்க? இவங்க 100 ஒர்க்கு பண்ணாங்க அப்படின்னா, அதாவது A வந்து 100 ஒர்க்கு பண்ணாங்க அப்படின்னா B வந்து 20 ஒர்க்கு தான் பண்ணியிருப்பாங்க. இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? அதை இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 10 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1/5 வரும். மீனிங் A வந்து 5 ஒர்க்கு பண்ணாங்க அப்படின்னா B வந்து 1 ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தோன்னே நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? திஸ் ஷுட் பி கிளியர் ஃபார் யூ. ஓகேங்களா? வேணும்னா நம்ம வந்து ரவுண்டட் ஃபிகர்ஸை எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கும்போது C is 50% மோர் எஃபிஷியன்ட் தென் B. C is 50% மோர் எஃபிஷியன்ட். இவங்களோட பாதி அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ 1ல் பாதி 0.5 0.5 + 1 வந்து 1.5. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாமே நான் 2 டேபிளில் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 5:1 அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 10:2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 10:2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இவங்க வந்து 10 வேலை பண்ணாங்க அப்படின்னா இவங்க அதில் 2 வேலை பண்ணுவாங்க. ஸோ A/B முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பாருங்கள் C is 50% மோர் எஃபிஷியன்ட் தென் B. B-யை விட 50% அதிகமாக பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ இதில் 50% 1 கூட்டினா 3 வருது. ஸோ C-யோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ A-யோட எஃபிஷியன்சி 10, B-யோட எஃபிஷியன்சி 2, C-யோட எஃபிஷியன்சி 3 இருக்குது. இதுதான் ABC-க்கு உண்டான எஃபிஷியன்சி ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ அடுத்து எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிருவோமா? எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்னா டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க்கை யாரோட டேட்டா மூலியமாக கண்டுபிடிக்கலாம்? A can complete a piece of work in 57 days. A can complete a piece of work in 57 days. So A ஓட டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறோம். Total work is equal to efficiency into time taken. ஓகேங்களா? ஸோ A ஓட எஃபிஷியன்சி இன்டூ A ஓட டைம் டேக்கன் எனக்கு டோட்டல் ஒர்க்கு கொடுக்கும். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 570. டோட்டல் ஒர்க் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 570. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். B and C together work for 54 days. B and C together work for 54 days. B-யும் C-யும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க் முடியும்? B-யும் C-யும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளில் 5 ஒர்க் முடியும். ஓகேங்களா? ஒரு நாளில் 5 ஒர்க் முடியும். B-யும் C-யும் எத்தனை நாள் சேர்றாங்க? 54 நாள் சேர்றாங்க. ஸோ 54 நாள் எவ்வளோ ஒர்க் முடியும்? 5 × 4 20. ஸோ 270 ஒர்க் முடியுது. கம்ப்ளீட்டட் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 270 ஒர்க். 570 ஒர்க்கில் 270 ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ணுறாங்க? A alone பண்ணுறாங்க. A alone will complete the remaining work அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ணுறாங்கன்னா A பண்ணுறாங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபார் A ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 300 இருக்குது. ஏவோட எஃபிஷியன்சி என்ன? 10. அப்போ ஏவோட டைம் டேக்கன் என்னவா இருக்கும்? 30 days. அந்த ரிமைனிங் ஒர்க்கை A மட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் எடுத்துக்கிறாங்க. அந்த ரிமைனிங் ஒர்க்கை A மட்டும் செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? கிளியராக புரியுதா? ஸோ ABC 3 பேர் இருக்காங்க. 3 பேரோட எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு ரேஷியோஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவாக சிங்கிள் லைன் ரேஷியோ நீங்கள் வந்து அரைவ் ஆகிடணும். அந்த சிங்கிள் லைன் ரேஷியோக்கு அரைவ் ஆகிட்டிங்கன்னா, அதாவது எஃபிஷியன்சி ரேஷியோக்கு அரைவ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டல் ஒர்க் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? டோட்டல் ஒர்க் என்னன்றது கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்க்கும் இருக்குது, எஃபிஷியன்சியும் இருக்குது. யார் யார் எவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காங்க, ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, அந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் பண்ணுறாங்க, எவ்வளோ நாளில் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ சொல்லும் போது ரொம்ப அதிகமாக பெரிய ஸ்டெப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து மினி ஸ்டெப்ஸ் தான், மைக்ரோ ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? அதெல்லாம் குயிக்காக பண்ணிடலாம். கிளியரா? ஸோ கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. சால்வ் பண்ணும்போது சிம்பிளாக தான் தெரியுது. நம்ம கேல்குலேஷன் பார்ட்டில் நம்ம குயிக்காக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. ஓகே, அடுத்து போகலாமா?
Fine. Next. The ratio of heights of a right circular cone and a right circular cylinder is 2:9, and the ratio of radii of the bases is 7:2. If the volume of the cylinder is 972 centimeter cube, find the volume of the cone. Okay, so mensuration based question இந்த செஷன்ல கூட இப்போ இது ரெண்டாவது क्वेश्चन நினைக்கிறேன், ரெண்டாவது மூணாவது क्वेश्चन தான் இருக்கு. ஆல்ரெடி mensuration based questions அதிகமாக வந்திருக்குன்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம செஷன் பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ mensuration ரொம்ப கிளியராக இருங்க, ரொம்ப அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஒரு நேர்வட்ட கூம்பு மற்றும் ஒரு நேர்வட்ட உருளையின் உயரங்களின் விகிதம் 2:9 மற்றும் அவற்றின் அடிப்பகுதிகளின் ஆரங்களின் விகிதம் 7:2 ஆகும். உருளையின் கன அளவு 972 சென்டிமீட்டர் கியூப் எனில் கூம்பின் கன அளவு எவ்வளவு? ஓகேங்களா, கூம்பின் கன அளவு எவ்வளவு? ஓகே, ஸோ ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, ரேடியையும் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஒன்றுத்து கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்க. ஓகேங்களா, வால்யூம் வந்து ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ வால்யூம் ஆஃப் கோன் டு த வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் கோன் டு த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் கோன் என்னென்னு தெரியும் எனக்கு, 1/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். ஆர் இருக்கிறதுல என்ன போட்டுக்கலாம், ஹைட்டு ரேடியஸ் என்ன இருக்குங்க, ரேடியஸ் வந்து கோனோட ரேடியஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஆர் ஸ்கொயரு. அதேமாதிரி கோனோட ஹைட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ரேடியஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட ரேடியஸ் வந்து அண்ட் சிலிண்டரோட ஹைட் என்னவா இருக்குன்னா 9ன்னு இருக்குது. ஓகேங்களா, இதுதான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்கல, இன்னொன்று என்னென்னு கொடுத்துருக்காங்க, கோனோடது கொடுக்கல, சிலிண்டரோட எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 972. ஸோ எக்ஸ், அதாவது சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. மியர் சப்ஸ்டியூஷன் தான், ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் கொஷின் தான் அது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இந்த பையும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா, இங்கே 1/3 நான் பெருசாக போட்டுறேன், இங்கே 1/3 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் கழிச்சோம் அப்படின்னா 9 108. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 3 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 336. இங்கே 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9. ஓகேங்களா, இந்த 9 மட்டும் ஆப்போசிட்டில் கொண்டு வந்துட்டோம்னா என்ன இருக்கும், 7 × 7 × 2 × 9. ஓகேங்களா, ஸோ 7 7s are 49, 49 2s are 98, 98 × 9. ஸோ 980லேருந்து 98 மைனஸ் பண்ணிங்கன்னா அதான் ஆன்சர். 10 - 2 8, 17 9 + 8 17, இங்கே ஒரு 8. ஸோ 882 கேட்குறது கியூபோட சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ 882. சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துட்டு கோனோட வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இது சிலிண்டரோட வால்யூம், அது 972. கேட்குறது கோனோட வால்யூம் எடுத்து எழுதியிருக்கும். ஓகேங்களா, ஸோ சிலிண்டரோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அதுதான் 972 அப்படின்னா கோனோட வால்யூம் 1/3 × பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுதான் உங்களுக்கு 882. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 882. ஓகேவா, கிளியரா? பியூர் கீ காஸ்ட் ₹120 per kg. Pure ghee costs ₹120 per kg. After adulterating it with vegetable oil, costing ₹60 per kg, a shopkeeper sells the mixture at ₹98 per kg, thereby making a profit of 40%. In what ratio does he mix the two? அதாவது பியூர் கீயை அடல்ட்ரேட்டட் வெஜிடபிள் ஆயிலோட மிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பர் மிக்ஸ்ட் அலிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா, 2 குவான்டிட்டிஸை மிக்ஸ் பண்ணுறாங்க, 2 ஐட்டம்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வருது, அதை லாபத்துக்கு விற்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ லாபத்துக்கு, 40% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க அப்படின்னா அப்போது என்ன ரேஷியோவில் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, கீலேருந்து எவ்வளோ பார்ட்ஸு, வெஜிடபிள் ஆயிலேருந்து எவ்வளோ பார்ட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராப்பர் மிக்சர் பேஸ்ட் கொஸ்டின் தான் அலிகேஷன் மெத்தட், அதாவது பட்டர்ஃப்ளை மெத்தடில் சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். தூய எண்ணெயின் விலை கிலோவுக்கு 120 ஆகும். கிலோவுக்கு 60 விலை கொண்ட தாவர எண்ணெயுடன் அதை கலந்த பிறகு ஒரு கடைக்காரர் அக்கலவையை கிலோவுக்கு ₹98 வீதம் விற்கிறார். இதன் மூலம் அவருக்கு 40% லாபம் கிடைக்கிறது. அவர் இவ்விரு பொருட்களை எந்த விகிதத்தில் கலக்கிறார்? ஸோ இன் விச் ரேஷியோ டஸ் ஹி மிக்ஸ் த 2 ஆயில்ஸ்? ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ நம்ம எழுதும் போது நம்மளுக்கு இந்த பட்டர்ஃப்ளை மெத்தட்லாம் சால்வ் பண்ண போகிறோம், அது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா, பட்டர்ஃப்ளை மெத்தட்லாம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்ன டேர்ம்ஸ் சால்வ் பண்ண போகிறோன்றது முதல்ல பார்த்துடலாம். இங்கே காஸ்ட் போட போகிறீங்க. ஸோ குவாலிட்டி 1ஓட காஸ்ட், அதாவது கீயோட காஸ்ட் இங்கே போட போகிறீங்க. இங்கே
வெஜிடபிள் ஆயிலோட காஸ்ட்டு இங்கே அந்த மிக்சரோட காஸ்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸாக இருக்கணும். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ், இங்கே ப்ராஃபிட், இங்கே காஸ்ட் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ், இங்கே ப்ராஃபிட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் தப்பாக தான் வரும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கீ, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயில், இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மிக்சர், அதுதான் போடணும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் மிக்சர் அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு கீழே வரக்கூடியது என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆஃப் கீ, எவ்வளோ கீயை எடுத்து கலக்குறாங்க, இங்கே குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள் ஆயில் அது வரும். ஓகேங்களா, ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பியூர் கீ என்ன சொல்லியிருக்காங்க ₹120. அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ₹60. நெக்ஸ்ட்டு இந்த மிக்சர் இஸ் சோல்டு அட் ₹98. இங்கே கொடுத்துருக்கிறது 98ன்றது செல்லிங் ப்ரைஸ், அது காஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, அது வந்து செல்லிங் ப்ரைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு வரணும். 40% ப்ராஃபிட் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 140 இருக்கும். ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140. இந்த 140% அப்படின்றது தான் ₹98 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும், காஸ்ட் ப்ரைஸு எப்போவுமே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் 100%. அந்த 100% என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அந்த மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸில் இருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸுக்கு போகணும். ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸில் இருந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸுக்கு போகணும். ஸோ இப்போ சால்வ் பண்ணால் இங்கே இருக்கிற 0 இங்கே இருக்கிற 0 கேன்சல் ஆகும். 14 4 7s are 28. ஸோ 14 7s are 98 இருக்கும். 7 × 10 70. ஸோ அந்த மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70. அந்த மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 70. இப்போ நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டெல்லாம் கிடச்சிருச்சு. என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். இது ரேஷியோவில் தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லார்ஜர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ ரிசல்டன்ட் வேல்யூ, லார்ஜர் வேல்யூ மைனஸ் ஸ்மாலர் வேல்யூ ரிசல்டன்ட் வேல்யூ. ஸோ ரேஷியோன்றதுனால நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரேஷியோவில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:5 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்க சில கேஸில் அதாவது கீயோட காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, வெஜிடபிளோட காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. க்ளூவாக கொடுத்துருக்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ த மிக்சர் சோல்ட் அட் ₹98 அண்ட் ஹி காட் 40% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40% விலைக்கு விற்றதுனால அவங்களுக்கு 98 ரூபாய்க்கு விற்றதுனால அவங்களுக்கு 48% வந்து 40% ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அவங்க காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுதான் நீங்கள் மிடில் சென்டரில் எடுத்து எழுதணும் அந்த மிக்சரோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நீங்கள் அடுத்து இருக்கக்கூடிய நீங்கள் ரேஷியோ என்னன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, பை ஹவு மச் இஸ் 30% ஆஃப் 65 கிரேட்டர் தேன் 35% ஆஃப் 50? பை ஹவு மச்னு கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, பை ஹவு மச் இஸ் 30% ஆஃப் 65, 30% ஆஃப் 65 அவங்களே கிரேட்டர்னு சொல்லிட்டாங்க. இதுதான் கிரேட்டராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிரேட்டர் தேன் எதோட கிரேட்டராக இருக்குது 35% ஆஃப் 50, 35% ஆஃப் 50. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது ஃபஸ்ட்டு இது நிறைய விதமாக சால்வ் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இங்கே பார்க்கும்போது எனக்கு 365 நான் இங்கே இருக்கிற 10 மட்டும் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கிறேன்னு. ஸோ 10 ரீட்டைன் பண்ணால் எனக்கு வந்து கேல்குலேஷன் பார்ட் சிம்பிளாக இருக்கும். 65 × 3. ஸோ 5 3s are 15, 6 3s are 18, 195 மைனஸ் இங்கே சால்வ் பண்ணனா 5 5s are 25, 5 3s are 15, 175. ஸோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து 20. ஸோ 20 வந்து கிரேட்டராக இருக்குது. 30% ஆஃப் 65 கிரேட்டர் தேன் 35% ஆஃப் 50. ஓகேங்களா, ஃபைன். 20 வரணும்னு நினைக்கிறேன். ஹவு மச்னு தானே கேட்டிருக்காங்க, எவ்வளோ தானே டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி 20. ஓகேங்களா, இங்கே ஓவராலாக பார்க்கும்போது டிவைடட் பை 10 காமனாக இருக்குது. ஸோ நம்மளும் வந்து என்ன பண்ணிடலாம்னா டிவைடட் பை 10 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ரெண்டுத்துமே இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது. ஸோ டினாமினேட்டர் 10 வந்திருக்கு. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 20/10 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபைனல் ரிசல்ட்டு 2 தான். இங்கேயும் ஒரு 10 இருக்குல்ல, டினாமினேட்டர் கணக்கில் எடுத்துக்கணும்ல. 65 × 3 டிவைடட் பை 10, இங்கே 35 × 5 டிவைடட் பை 10. ஸோ ரெண்டுத்துமே 10 காமனாக இருக்குது. எல்சிஎம்மில் 10 வரும். ஸோ இங்கே நியூமினேட்டரை பார்க்கும்போது 65 × 3 மைனஸ் 35 × 5. ஸோ சால்வ் பண்ணும்போது 20/10 வரும். ஸோ ஓவரால் வேல்யூ 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதே தான் தமிழில். ஸோ 65 30% என்பது 50 35% வரை எவ்வளவு அதிகம் அப்படின்னா டிஃபரன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பை வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. பை வாட் வேல்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா வேல்யூ மட்டும் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜஸ், அந்த மாதிரி மிக்சர் அலிகேஷன், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸில் பார்க்கும்போது மென்சுரேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் அதிகமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.